9/8/2024 அன்னைக்கு ரிசல்ட்டு என்ன வரும் அப்படின்னு நம்ம எப்படி கணிக்கிறது? அந்த கணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு சின்ன கணிப்பு. இந்த கணிப்பை வந்து கரெக்டாக பாருங்கள். ஒருவேளை நாளைக்கு இந்த ஃபார்முலாவில் இது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போது ரிசல்ட் எப்படி வைக்கிறாங்கன்னா, ஆகஸ்ட்டு 5 வச்ச ரிசல்ட் என்னென்னா 4/5/06. சரிங்களா? இந்த ரிசல்ட் வச்சது அதுக்கு முன்னாடி தேதி வந்து ஆகஸ்ட் 3 வச்ச ரிசல்ட் வந்து 45/28. சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு முந்தின தேதியுடைய ரிசல்ட்டை எடுத்து 2 போர்டு கரெக்டாக வச்சுட்டு 2 போர்டு மாற்றிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டு 4 ஒரு ரிசல்ட்டு இறங்கியிருக்கு. அந்த ரிசல்ட்டு 29/39. அதே இதை ஆகஸ்ட் 6 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்டை 3 நம்பர், அதாவது சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அதை மாற்றி வச்சுட்டு ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரிசல்ட்டு வச்சுட்டாங்க. இப்படி தான் ஒரு நாளுக்கு முந்தின நாள் அந்த ரிசல்ட்டை எடுத்து அடுத்த நாள் ரிசல்ட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியக்கூடாது அப்படின்னு நினச்சி வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படி மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ரிசல்ட்டு நமக்கு தேதி என்னென்னா 9/8/24. அப்போ நம்ம எதை எடுக்கணும்? 7/8/24 ரிசல்ட்டு தேதியே எடுக்கணும். அந்த தேதி எடுத்து அதில் உள்ள ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஆகஸ்ட் 7 ரிசல்ட் வந்து 33/80/38. சரிங்களா? இதில் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே எடுத்த ரிசல்ட்டு வந்து டியும் ஏயும் சேமாக வச்சு 2 டிஜிட் மாற்றினாங்க. இந்த வட்டம் அந்த 2 டிஜிட்டை கண்டிப்பாக மாற்றிடுவாங்க, வேறு 2 டிஜிட்டை கரெக்டாக வைப்பாங்க. அப்போது அந்த ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தேதியில் உள்ள முதல் 2 டிஜிட் நம்பரில் இருந்து எடுத்து அந்த நம்பரை வைப்பாங்க. நம்ம கணக்குப்படி நாளைக்கு இந்த ஃபார்முலா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டேட்டு கூட மேட்ச் பண்ணுவோம். நம்ம எப்போயுமே எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் தேதி 9, அடுத்து மலையாள தேதி 25, நாளைக்கு முஸ்லீம் மந்த் தேதி வந்து 4. அப்போ 92/54 வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நாளைக்கு ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு இந்த தேதியிலேருந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம். கடைசி 2 டிஜிட் வந்து சேமாக வைக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய கணிப்பு அந்த டியையும் ஏயையும் அவங்க மாற்றணும். அப்படி எடுக்கும்போது முதல் 2 டிஜிட்டில் உள்ள நம்பரை வச்சு தான் அவங்க மாற்றணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து முதல் 2 நம்பர் வந்து 92. சரிங்களா? அப்போது நமக்கு வந்து அந்த 33 என்னவா மாற்றுவாங்க? அதுக்கு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷனு, 1 வந்து ப்ளஸ் போட்டு மாற்றலாம், இன்னொன்று வந்து மல்டிபிள் பண்ணி மாற்றலாம். சரிங்களா? அப்படி மாற்றும்போது என்ன வரும், நமக்கு வந்து மல்டிபிள் பண்ணி மாற்றும்போது இந்த 92, அதாவது நாளையோட 92 முதல் 2 டிஜிட்டு அப்படியே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ 92 இந்த இடத்துக்கு பதில் 33 பதில் 92, அங்கிட்டு வந்து கடைசி 2 டிஜிட்டு 38, 9238 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அன்றைக்கி சீரீஸ் வந்து 105. இந்த நம்பர்லேருந்து அந்த 2 நம்பர் எடுப்பாங்க. இந்த கடைசி டிஜிட்டு 38 அது கணக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 6 + 1, 5 + 1 6, 5 - 1 4,
அப்போ 6438 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் சிலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கால்குலேஷனில் இருந்து நம்ம எடுத்து பார்ப்போம். இது ஒரு முறை. இரண்டாவது முறை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நன்றி.